Good morning, students. I am Chitra. Do you know who am I? பார்த்துருப்பீங்க SST டிபார்ட்மெண்ட்டில் சித்ரா மேம். I am only going to take economics for you, 11th economics. Have you got the book, economics book? If no means, see the book. This is your economics book. So what is given in your economics book? It is what is economics? We will study about what is economics. Economics study about the nation. Economics means study about the nation. First நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் தமிழில். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஈஸி லேர்னிங் ஃபார் யூ. சாதாரணமாக எக்கனாமிக்ஸ்னால் எதை பற்றி படிக்க போகிறோம்? உங்களுக்கு வந்து இது தெரிஞ்ச சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி யூ ஹாவ் ஸ்டடிட் இன் 10th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ். வாட் யூ லேர்ன்ட் அபவுட் எக்கனாமிக்ஸ் இன் யுவர் 10th ஸ்டாண்டர்ட்? Factors of production and the economic stability of the nation, population, production, agriculture production, industrial production, and what is the income of the people, per capita income, and standard of living of the people. Everything you have studied in your 10th standard SST. So the same subject will be learning in 11th standard also. So 11th standard, what you have going to study about means microeconomics. Microeconomics. So economics divided into two, micro and macro. Micro means small. Micro means small. Macro means large. Micro means small, macro means large. So in 11th standard economics, you are going to study about the microeconomics. That is, study about the single unit of production. Study about the single unit of production. Then macroeconomics study about, in 12th standard you are going to study about macroeconomics. That means, macroeconomic means study about the nation. That's the difference between micro and macro. Micro means small, macro means large. Micro means study about the single unit of production. But macro means study about the nation. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடு எடுத்துக்கோங்க. வீடு உங்கள் அம்மா வந்து நிறையா உங்களுக்காக காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்களுக்காக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மில்க் எவ்வளோ வாங்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. தென் பணம் எவ்வளோ இருக்குது, அப்பா எவ்வளோ இன்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு அவங்க பால் வாங்குவாங்க, காய்கறி வாங்குவாங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்வாங்க, லன்ச்சு செய்வாங்க, தென் நைட்டு டிஃபன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ரொடக்ஷன் தானே பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்கம்லாம் கிடைக்காது. இதுக்காக சம்பளம்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ இன்கம், அவங்களுக்கு இன்கம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்தி, பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாங்க, எல்லோரும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கிது. அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். அண்ட் தென் அவங்களுக்கு எதை வச்சு அவங்க வந்து இந்த சாப்பாடெல்லாம் பண்ணுறாங்க? நிறையா க்ராசரிஸ் வேணும், வெஜிடபிள்ஸ் வேணும், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், இதெல்லாம் வச்சு தான் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிள் ஃபேக்டர்ஸ். அவைலபிள் ஃபேக்டர்ஸை வச்சு ப்ரொடக்ஷனை பண்ணி அதை பிள்ளைங்களுக்கு, ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு ஃபேமிலி, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை பற்றி, அதாவது அம்மா நம்மளுடைய உங்களுடைய குடும்பத்தை மட்டும் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடை மட்டும் படித்தா, இந்த தமிழ்நாடு இப்போ நம்ம வந்து டிவி எடுத்திங்கன்னா நிறைய நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கொரோனா வந்து எப்படி வந்து மக்களை வந்து ரொம்ப பாதிக்குது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகுது, டெத்து ரேட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வருது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து இந்த சுகாதாரத்துறை வந்து நமக்கு வந்து அப்பப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் இறக்குறாங்க, எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் வந்து ரிலீஃப் ஆகி வெளியே வர்றாங்க, எத்தனை பேர் பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை, புள்ளி விவரத்தை நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம வந்து எதை பற்றி படிக்கிறோம், நம்ம நாட்டை பற்றி, நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் அதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். கொரோனா மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லை வெளி ஸ்டேட்லேருந்து வரணுமா. இப்போ கூலி தொழிலாளர்கள் எல்லாம் வந்து லேபர், அவங்கெல்லாம் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், பீகார் அங்கெல்லாம் இருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க இப்போ கொரோனா பாதிப்புனால அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லை வெளியே ஸ்டேட்டில் இருந்து நம்ம கொண்டு வருமா, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்கா இல்லை வெளியே நாட்டில் இருந்து நம்ம வந்து வேலைக்கு அமர்த்தி நம்ம வந்து ப்ரொடக்ஷனை பண்ணுறோமா. அந்த ப்ரொடக்ஷனுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், நம்ம ரிவார்டு கொடுக்குறோம். அதுதான் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எடுக்கணும், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எடுக்கணும், சர்வீஸ் செக்டாரையும் எடுக்கணும். 3 sectors in our country: primary, secondary, tertiary. Primary relates to agriculture production, secondary relates to industrial production, then third one tertiary sector is going to service sector. That's so many services are provided by the government to the people, that is communication, education, then so trading, commerce, transport, telephone, everything have been provided by the government. These are called tertiary sector. ஸோ இந்த செக்டார் மூலமாக மக்களுக்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இந்த 3 துறையில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அதை மக்களுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மூலமாக, அதாவது வணிகம் மூலமாக அதை நிறைய நம்ம வந்து இந்த பொருட்களை, உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களை வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ ப்ரொவைட் பண்ணுற பொருட்களுக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ப்ரைஸை கலெக்ட் பண்ணி இன்கம் ஆஃப் த ஸ்டேட் எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதை வச்சு அது பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். அண்ட் தென் அந்த இன்கம்மை வச்சு பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்குது, நாட்டோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது. இப்போ ஹெல்த்துனா கொரோனா தான் நமக்கு ஞாபகம் வரும். கொரோனா வந்து மக்களை எப்படி பாதிச்சிருக்கு, யார் யாரெல்லாம் பாதிக்குது, வயசானவங்களை பாதிக்குது, குழந்தைங்களை பாதிக்குது, என்னென்னமோ சொல்லிகிட்டே இருக்காங்க. டெய்லி ஒரு நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்குது, பாதுகாப்பு எப்படி இருக்குது, ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குது. பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களே 2 பேரை அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுது. அடுத்து வந்து ஜஸ்டிஸ், லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது. அப்புறம் வந்து கொரோனா வந்து பாதிக்காமல் நாட்டில் வந்து எப்படி வந்து மக்களை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்றது. ஸோ நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது, நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த நாட்டோடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, மக்களுடைய ப்ரொடெக்ஷன், மக்களுடைய ஹெல்த்து, மக்களுடைய எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப 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 இதாகிடுச்சு. அதாவது ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியலை, பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் ஆரம்பித்தா சேஃபாக பார்த்துக்க முடியாது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு கூட நான் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அப்போ அந்த பிள்ளைங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, ஆசோலேஷனில் இருந்துச்சு. பண்ணலான்னு சொன்னாங்க, அப்புறம் பண்ண வேணான்னாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொன்னாங்க, அப்புறம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க, கடைசியில் அது கேன்சல் ஆச்சு. அண்ட் தென் மார்க்கை எப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்குறது, எந்த பேசிஸில் அவங்களுக்கு கொடுக்குறதுன்ற ஒரு குழப்பம் வந்துச்சு. அண்ட் தென் குவார்ட்டர்லி மார்க்கு, ஹாஃப் இயர்லி மார்க், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க நாட்டோடைய மக்களுடைய எஜுகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எஜுகேஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். டிரான்ஸ்போர்ட், நாட்டில் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது, எனர்ஜியை எப்படி சர்வீஸ் பண்ணுறோம், அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன், ஹெல்த்து, அண்ட் தென் டூரிசம் எல்லாம் எப்படி இருக்குது நாட்டில் எல்லாமே. அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்காக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நாட்டு மக்களுக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஃபயர் ஒர்க்ஸ், அண்ட் தென் சர்வீசஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டு. பேங்கிங், எஜுகேஷனல் லோன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ஹெல்த், ஹையர் எஜுகேஷன், எவ்ரிதிங்
was studied about in economics. இதுதான் நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, டேட்டாஸை எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து இப்போ கொரோனா வந்து இவ்வளோ பாதிச்சிருக்கு, இவ்வளோ இது பண்ணியிருக்கு, இவ்வளோ இந்த டெத் ரேட் இவ்வளோ இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, இத்தனை பேருக்கு டெஸ்ட் எடுத்திருக்கோம், இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேர் வந்து அந்த நோயிலேருந்து குணமாகி வீடு திரும்பியிருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. How it is possible? Through statistical calculation, mathematical methods and statistical calculations. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் அதாவது பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு கால்குலேஷன் பண்ணி அதில் எத்தனை மக்கள் பாதிச்சிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து சிம்பிளாக மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனில் சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் பாதிச்சிருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குணமாகறாங்க அப்படின்ற கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து தேவைப்படுது. ஸோ இதை பற்றி படிக்கிறதும் எக்கனாமிக்ஸ் தான். இந்த கால்குலேஷன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தியரிட்டிக்கலாக சொல்லாமல் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நாட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. அதாவது எதன் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக, யூடியூப் சேனல்ஸ் மூலமாக, நெட்வொர்க் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அதாவது நம்ம தமிழ்நாடை மட்டும் பற்றி படித்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதே இது த்ரூ அவுட் இந்தியாவை பற்றி படித்தோம்னா தட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்.